ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு லால்பேட்டைக்காரன் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொள்ளாச்சிக்கு வந்திருக்கோம். பொள்ளாச்சியில் வந்து இன்றைக்கி நம்ம நிறைய இடத்த சுற்றி பார்க்க போகிறோம். அதில் பர்டிகுலராக சொல்லணுன்னா ஆனமலை டாப் ஸ்லிப்பு 2 இடத்தையும் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். அந்த பதிவு தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த வீடியோ பதிவை பார்க்குறதுக்கு முன்னே மறக்காமல் என்னோடய சேனலில் லால்பேட்டைக்காரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துக்கு இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. இப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பருக்கு ஷேர். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மணி 4:30 மணி ஆகுது. செம்ம குளிருது, பயங்கரமாக குளிருது. ஏற்கனவே குளிரும், நம்ம இருக்கிற ஹில் ஸ்டேஷன் வேறு, செம்மையாக குளிருது. இந்த வீடியோவை பார்க்குற நிறைய பேர்களுக்கு தெரியும், இந்த பொள்ளாச்சி சுற்றி பார்க்க வந்தவங்களுக்கும் சரி, இந்த பொள்ளாச்சியில் இருந்தவங்களுக்கும் சரி, இல்லை கோயம்புத்தூர்காரவங்களுக்கும் சரி, இந்த இடத்த யாராலையுமே மறக்க முடியாது. முக்கியமாக இந்த பக்கம் இந்த ஹோட்டல் ஆரியாஸ் மறக்கவே முடியாது. ஏன்னா இதை வந்து இந்த பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தவங்க யாருமே இந்த ஆரியாஸ் ஹோட்டலை பார்க்காம போயிருந்துருக்க மாட்டாங்க. அது முக்கியமான ஒரு இடம் தான் இது. மக்களே, பொள்ளாச்சி வந்துட்டு அப்புறம் பெத்த மகனை பார்க்கலன்னா எப்படி, என் பிள்ளை பார்க்கறதுக்காக வந்துட்டேன். எங்கன்னா என்ன விடுறாரு, கோட்டூருக்கு வந்தாச்சு. கோட்டூரில் தான் எல்லாம் ஸ்கூலுக்கு போகிறாங்க. நீங்கள் காலேஜுக்கு எத்தனை மணிக்கு போவீங்க? நாங்கள் 9:30 மணி, எங்களுக்கு 10 மணி தான் காலேஜ். 9 மணி காலேஜ், 10 மணி தான் காலேஜுக்கு போவோம். நீங்களாம் காலேஜ் கடை போகிறீங்க, ஸ்கூலுக்கு இல்லைடா போகிறீங்க. அது ஒரு காலேஜ். என் மகனோட பேச்சுலர் லைஃப் பார்ப்போமா? பேச்சுலர் லைஃப், என் மகனோட பேச்சுலர் லைஃப். அதை பற்றி என்னடா இருக்கு? ஏய், அதான் எல்லாம் கழுவி திறந்து இது வச்சிருக்கேடா, கழுவிதான் வச்சிருக்கேடா எல்லாம். அது இது மட்டும் தானடா. அப்புறம் பேச்சுலர் லைஃப்னா அப்புறம் என்னடா இருக்கு? அப்படிதான். என்னடா குழம்புலாம் வச்சிருக்கீங்க? என்ன குழம்பு இது? ஓ, சாம்பார் வச்சிருக்கணும். அப்புறம் சாத்த பொடிவின்னு ஆகிக்கிறீங்க. ஏய், காக்காவுக்கு வச்சிருக்கடா, சாப்பிடுவாங்க. நல்லா இருக்கா? பகல் நேரத்தில் தண்ணி வருது. அதான் பகல் நேரம் தண்ணியா? அப்பாவுக்கு தண்ணி இல்லை. ஏய், அவன் எங்க ஏஞ்சனா லத்திப்பு சொல்லிட்டு வாங்க. எங்கே போகிறோம் மக்களே? மேலே போய் பார்த்தாச்சு. அப்படியே அங்கேருந்து பக்கம் தான் ஆனமலை. அது இல்லாமல் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. நம்ம இப்போ அங்கே தான் போக போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சென்ட் ஆஃப் கொடுத்துட்டு, மகனுக்கு ஒரு சென்ட் ஆஃப் கொடுத்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். பார்த்துருக்கேன். நேராக போய் லெஃப்ட் எடுத்தா ஆனமலை. நேராக கூட தான் இது ஆனமலை, இது பொள்ளாச்சி. நேராக போய் கொஞ்சம் தூரத்திலே லெஃப்ட் ஒரு அடி பெட்ரோல் பங்க் தாண்டி ஆனமலை வருது. வாங்க. இப்பதான் முடிஞ்சு வேற கும்பாபிஷேகம் ஆனமலையில 12ஆம் தேதி. பார்த்தாலும் ஒரே தென்னை மரம் தான் இல்லை. 2 பக்கமும் அங்கே பாருங்க எவ்வளோ அந்த காடை கவுதாரிலாம். டாடாய்ச்சி ஓட்டுறதுக்கு ஃப்ளைட் ஓட்டுறதாவே நினைப்போம். எப்படி வந்தால் இருக்குங்க மேலே உட்காந்துருக்கிறவங்களாம் மனுஷங்களாவே தெரில அவனுக்கு. எல்லாம் கீழே விழுந்தது. ஐயோ அம்மானு கத்திட்டு இருக்காங்க. பெரிய காமெடி என்னன்னா, கோட்டூர்லேருந்து ஆனமலை போகிற ரூட்டில் பார்த்தீங்கன்னாக்கா பாரத் பெட்ரோல் பங்க் இருக்கும். அந்த பெட்ரோல் பங்குக்கு முன்னாடி ஒரு லெஃப்ட்டில் ஒரு ரோடு கட் ஆகும். அந்த பக்கம் தான் இப்போ நம்ம போகணும். ஆனால் அது என்ன பெட்ரோல் பங்க்னே தெரியாமல் அதை தாண்டி ஆனமலைக்கே போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வரும். இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்புதூர் தான் நம்ம போகணும். சப்போஸ் நீங்களே வழி கேட்குறீங்க அப்படின்னா ஆரம்புதூர் எங்கே இருக்குன்னு கேளுங்க, அவங்க வழி சொல்லுவாங்க. அதை கேட்டு அப்படியே போயிடுங்க உள்ளார. ரோடு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்குலாம் ரொம்ப இதுவெல்லாம் இருக்காது, கண்ணாபுரம் தான் இருக்கும் ரோடெல்லாம். அப்படியே நீங்கள் வந்து ஆரம்புதூர் உள்ளே போயிட்டீங்கன்னா கொஞ்சம் தூரம் வரைக்கும் தான் கார் போகும். அதுக்கப்புறம் காரை நிப்பாட்டிட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் நடந்து தான் போகணும். அதனால் எவ்வளோ தூரம் போகுதுங்கிறத நம்ம பார்ப்போம். மக்களே,
நம்ம இந்த பாரத் பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்டில் ஒரு ரோடு ஒன்று சின்ன ரோடு ஒன்று போகும். அந்த ரோட்லேயே நம்ம வந்தோம்னா கிட்டத்தட்ட 2.5-3 கிலோமீட்டர் வரும். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி தெரிஞ்சு பாருங்கள் கோயில், அங்கே தெரியுதுங்களா கோயில், அந்த கோயில் வரும். இந்த கோயில் தெரியுதுங்களா? இந்த கோயில் வந்தோடனே அந்த கோயிலேருந்து லெஃப்ட் எடுத்தோம்னா நம்ம ஒரே ஸ்ட்ரைட்டு அப்படியே நேராக நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு போயிடலாம். அதுக்கு முன்னாடி அங்கே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது டிஃபன் வாங்க மறந்துட்டீங்க, இல்லை தண்ணி கூட இல்லாமல் வந்திருக்கீங்கன்னா அதுக்கு இங்கே பாருங்கள், இந்த முனையிலே இங்கே இருக்குது ஒரு கடை இருக்குது, அஸ்வந்த் டீ ஸ்டாலில். கலைஞர் அரங்கம் இருக்குது, நம்ம தலைவரோட அரங்கம் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே வந்தீங்கன்னா இந்த டீ கடை டிஃபன் சென்டர் இருக்குது. அதை வாங்கிட்டு அப்படியே நேராக இந்த கோயிலில் அப்படியே நேராக லெஃப்ட்டு. உள்ள கடையும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. அதனால் வேறு வழி இல்லை. இந்த டீ கடையிலேருந்து ஆளுக்கு ஒரு வடையை தின்னுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். நல்லா இருக்கு, வடை நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. கடை பேர் பாருங்கள், அஸ்வந்த் டீ ஸ்டால். நல்லா இருக்கு பாருங்க. அக்கா சுட சுட எல்லாருக்கும் பரிமாறுறாங்க. ஒரு இட்லி 8 ரூபாயா. பொறுமையாக எடுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. செமையாக இருக்குது, மல்லிப்பூ மாதிரி இட்லி. நீங்கள் பாருங்க, பொள்ளாச்சி தேங்காய் சட்னியோட அக்கா வைக்கிறதா அப்படின்னு டேஸ்ட்டு பார்க்கணும். இல்லை கொடுங்க, கஷ்டப்படுறதுக்கு என்ன கொடுங்க, நடத்தி வச்சுக்கிறேன். தேங்காய் சட்னி, பொள்ளாச்சி தேங்காய் ஸ்பெஷல். சரி, பருப்பு வடையா உளுந்து வடையா? அண்ணா என்ன அடிப்பொலி. ஒரு பருப்பு எடுத்துறேன். இல்லை, நடிகர்லாம் வந்து ஃபுல்லாக சாப்பிடுவாங்க. இங்கே வந்து சாப்பிடுவாங்க. ஏன்னா ஸ்பெஷல் இருக்காங்க. ஆரையா வந்துட்டாங்க, இவர் விஷால் வந்துட்டாரு, அப்புறம் மலையாள நடிகர் நேரத்தை வந்துட்டாங்க. அப்புறம் ஆனால் இங்கே வடிவேலு படம் இங்கே தானே எடுத்தாங்க. வின்னர் இங்கே தானே. இந்த பாய் சுட்டுறாங்கல்ல, பாய் சுட்டுறாருல்ல. ஆமாம்மா, அப்படியா? அந்த பாய் சுட்டுறது அது விழுந்து மூக்கொடையும். ஆமாம்மா, ஆமாம்மா. இந்த சுல்லானை எவனோ செய்வனை வச்சுட்டா. அந்த படத்தில் நானும் இருப்பேன் பாரு. அப்படியா? முழுக்க இருக்கேன். இந்த மாதிரி துண்டை போட்டு அந்த காய்ச்சி கையை வெட்டுறது, அது முழுக்க பூரையும் எடுத்துதானுங்க. பாஞ்சாலங்குறிச்சி நம்ம சீமானோட முத படம். அந்த கோயில் சொன்னோம் இல்லையா, அந்த கோயிலுக்கும் கொஞ்சம் முன்னாடி தெரு போகுது. அந்த தெருவில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, அந்த பாஞ்சாலங்குறிச்சின்னு ஒரு படம், நம்ம பிரபுவோடைய படம். அதில் வடிவேலை என்ன பண்ணியிருப்பார், ஒரு பாயை ஒன்று பிரித்து படுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார். அது வந்து சுட்டிகிட்டே இப்படியே மேலே வரும். அது இந்த இடத்துலலாம் எடுத்தாங்களா, அது எந்த இடம்னு பார்த்துட்டு வருவாங்க. மக்களே, அந்த இடம் தான் இந்த இடம். ஆனால் இந்த இடம் இப்போ வந்து ஃபுல்லாக அந்த வீடே இல்லை. அந்த வீடு இப்போ சுத்தமாக இல்லை, காலி ஆகிடுச்சு. இந்த இடம் தான் ஃபுல்லாக. அதுவும் இல்லாமல் இந்த இடத்த சுற்றி தான் நிறைய கன்னடம், தெலுங்கு, மலையாளம், கேரளா நிறைய படங்கள் நீங்கள் வந்து நிறைய வீடியோ எடுத்துருக்குறாங்க, சினிமா எடுத்துருக்குறாங்க. மெயினாக குறிப்பிட்டு சொல்லணும்னா அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம போகிறோம் பாருங்கள், அந்த இடம் எல்லாமே ஃபுல்லாகவே ஷூட்டிங் ஸ்பாட் தான். இப்போ தான் நம்ம அங்கே போக போகிறோம். இந்த இடத்த பார்க்கும்போது என்ன இருக்குது, இந்த இடமா அந்த இடம்னு கேட்க தோணுது. பாருங்க எப்படி வெறும் வந்துட்டு பூண்டு செடி புல் இருந்துச்சா கோரோடு. இப்போ இல்லையே அதில். அதான் அதையும் வீடியோ நம்ம போட்டு கம்பேர் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ராமபுரான் கோயில லெஃப்ட் நேராக உள்ள வந்து வச்சுக்கோங்க. இதில் 2 ரோடு பிரியும். நீங்கள் எங்கேயும் பார்க்க வேணாம், நேராக வாங்க. அப்படியே நேராக போக வேண்டியதான். தேடி வீடியோ வழியாக உங்களை நீங்கள் காட்டணுன்றதுக்காக தான் இவ்வளோ தூரம் நான் பயணம் பண்ணி வந்து இந்த வீடியோலாம் போடுறேன். அதனால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், எனக்கு உதவியாக நினச்சி செய்ய வேண்டியதெல்லாம், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த இடத்துல நீங்கள் வாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் தேடி வந்தேன். இந்த பர்டிகுலராக இந்த பாலம்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த வழி கேட்பானே கிளிக்கிலின்னு வந்து அந்த ரோடு இதெல்லாம். அதுவும் அந்த பாலம், அந்த பிரிட்ஜு தான் இருக்குது பாரு. அந்த பிரிட்ஜுக்கு போ. ரோடெல்லாம் கொஞ்சம் டேமேஜாக தான் இருக்குது.
மக்களே கைப்புள்ள அந்த போண்டாமணி அண்ணன் எல்லாரும் நின்று இங்கே பேசுவாங்க பார்த்தீங்களா? விளத்தாண்டா செய்யும் அந்த அடி காலில் வந்துருச்சு. அடேங்கப்பா, அடி கொடுத்த கைப்புள்ளிக்கே உடம்புல காயம்னா அடி வாங்கின உயிரோடு இருப்பான்னு நினைக்கிறியா நீ? இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. அப்பதான் வந்து அந்த ஒரு குண்டா ஒருத்தர் பேசிட்டு வருவாரு. அடி கொடுத்த கைப்புள்ளக்கே இவ்வளவு அடி இருக்குன்னா அடி வாங்கின படைப்பாங்கிறியா நீ? அந்த இடம் தாங்க இந்த இடம். இந்த இடத்த பாருங்க. அது இல்லாம அடி வாங்கிட்டு வடிவில் அண்ணன் என்ன பண்ணுவாரு, உதறி வருவார் பாத்தீங்களா? அந்த இடம் தான். அந்த இடத்துல தான் அவர் அண்ணன் வந்து உதறி வர்ற இடம். இப்போ அப்படியே இந்த வழியாக இந்த ரோடு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப மோசமாக இருக்குது. ஏன்னா இந்த ரோட்டில் போனால் தான் நம்ம அந்த இடத்துக்கு கஷ்டமாக தான் இருக்குது. இதில் காரில் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த ரோட்டில் போகவே முடியாது. நாங்கள் வந்துட்டோம் எப்படியோ ஒரு வழியாக. பாருங்க, அப்பா எங்கே பார்த்தாலும் தென்னை மரங்க. அவ்வளோ அழகாக இருக்குங்க. செம்ம சூப்பராக இருக்குது இந்த இடம். ஆனால் அங்கே ரோட்லேயே வண்டி நிறுத்தி நீங்கள் நடந்தால் வரணும்னு சொன்னாங்க. அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக அப்படியே வந்துட்டோம். பார்த்து பொறுமையாக போராஜா. இஞ்சி ஆடேங்கப்பா, எவ்வளோ இஞ்சி. அவ்வளோதான் ராஜா, ரோடு இதுக்கு மேலே இல்லை ராஜா. இந்த ரோட்டில் வந்ததே பெரிய விஷயம். இதுக்கு மேலெல்லாம் இந்த ரோட்டு மேலே போக முடியாது. அதனால் என்ன பண்ண போகிறோம், வண்டியை எங்கேயும் நிப்பாட்டிட்டு துண்டு எல்லாம் நான் வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அப்படி இங்கேருந்து ட்ரக்கிங் பண்ணி தான் போக போகிறோம். ஆல்ரெடி சிங்கம் ஒன்று புறப்பட்டதே அதுக்கு நல்ல காலம். அங்கே பாருங்கள் கிலோமீட்டர் ஆல்ரெடி எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதிசயம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஆனால் பார்க்காதவங்களுக்கு தான் இந்த வீடியோ. நீங்கள் தொடுங்கம்மா. அங்கே பாருங்கள் தொட்டோட வைக்கப்படுதா? இதுதான் தொட்டா. அதுக்கு பேர் தான் தொட்டாசி நீங்கி. அங்கே பாருங்க எப்படி வைக்கப்படுது பாருங்க. வாங்க பூலாம் ஒன்றாவாதுமா? மக்களே, இந்த பிரிட்ஜை விட்டு கீழே இறங்கி அப்படியே வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மிஞ்சி போனால் ஒரு 100 மீட்ரு இருக்கும். அது 100 மீட்ரு வந்துட்டு காரில் வந்தீங்கன்னா 2 வீலர் இருந்தாலும் இங்கே வந்து பார்க் பண்ணிவிட்டு இப்படியே நடந்து போகணும். நம்ம நடந்து போனால் கொஞ்சம் தூரத்தில் ஒரு லெஃப்ட் சைடில் இன்னும் கொஞ்சம் இறக்கம். அந்த இறக்கத்தில் போனீங்கன்னா இங்கே குளிக்கிற மாதிரி ஒரு ஆறு இருக்கும். ஆனால் அது வின்னர் படம் மட்டும் இல்லை, அங்கே வந்து மலையாள படம் நிறைய படம் ஷூட் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்குறோம். என்னை தாளாட்ட வருவாளா, நெஞ்சில் கூமஞ்சம் தருவாளா, தங்க தேராட்டம் வருவாளா. செமையா இருக்குல்ல தண்ணி. இது ஐஸ் கட்டி கிறிஸ்டல் கிளியராக இருக்குது தண்ணி. செமையா இருக்குது. இந்த தண்ணி அங்கே போகுது போல. மக்களே, அங்கேயே நடந்து வந்தது. வெயில் உண்மையிலே செம்ம தாக்கமாக இருக்கு. ஆனால் வெயிலேருந்து வந்துட்டு தண்ணியில் காலை வச்சா ஸோ பியூட்டிஃபுல், ஸோ ஒண்டர்ஃபுல். தண்ணி நல்லா இருக்கு, கூலிங்காக இருக்கு. இல்லை செம்ம கிளியராக இருக்குது. தண்ணி ஜில்லுன்னு இருக்குண்ணே. ஜில்லுன்னு இருக்குது. தண்ணி எவ்வளோ கிளியராகவும் இருக்குது, சுத்தமாக இருக்குது. இதில் ஏதாவது பக்கத்தில் எவனாவது ஃபேக்ட்ரி போட்டு இதை நாசம் பண்ணி வச்சா நான் போயிட்டான். இயற்கையை அழிச்சிட்டு ஒருத்தன் உருவாகணும்னு நினச்சான்னா அவன் திரும்பி இயற்கைக்கே அழிஞ்சிடுவான். ஒன்றும் பண்ண முடியாது. இயற்கையால் தான் அழிக்கப்படுவான், அழிவான். அதை காட்டா கல்யாணம் மக்களே, அங்கே காட்டுப்பா. அந்த வழியாக அப்படியே நேராக வந்தோன்னா இந்த இடத்துக்கு வந்த உடனே இந்த பக்கம் ஒரு ரோடு போகும், இந்த பக்கம் ஒரு ரோடு போகும், இந்த பக்கம் ஒரு ரோடு, அந்த பக்கம் ரோடு போகும். நம்ம வந்து இந்த பக்கம் ரோடு கீழே இறங்கணும். கரெக்டாக இந்த கட்டடத்துக்கிட்டக்கு கீழே. டப்பாவுக்கு கீழே. டப்பா இல்லை, கட்டடம். கரண்ட் போட்டிக்காது. பாக்கெட் தூக்கி போட்டு போறதா வீட்டுக்கு? என்ன நல்லா இருக்கு. வந்தாச்சி.
நான் சொன்ன மாதிரி ஆறுண்ணே. அந்த இடம் இங்க பாருங்க, சமைச்செல்லாம் சாப்பிட்ருக்கேன், பீர் பாட்டில்லாம் கிடக்கு. குடியும் குடுத்தனமா இருந்திருக்கீங்க. வருஷம் ஃபுல்லாக உழைக்கிறோம். ஒரு நாள் குடும்பத்தோட ஒரு சுற்றுலா போகணும் அப்படின்னா நீங்கள் டக்குன்னு தேர்வு பண்ணுற ஒரே இடம் என்னவா இருக்கும்? நான் சொல்கிறதுக்கு நீங்கள் யோசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேரளா போகலாம் அப்படின்னு தான் யோசிச்சிருப்பீங்க. எதுக்கு நீங்கள் கொண்டு போய் கேரளாங்கிறீங்க? கேரளாவோட நம்ம ஸ்டேட்டு இங்கே பொள்ளாச்சியில் இல்லாத இயற்கை சூழலே இல்லை. என்ன இல்லைன்னு நினைக்கிறீங்க? மலை இருக்குது, அருவி இருக்குது, எல்லாமே இருக்குது. அதுக்காக உங்களை அங்கே போக வேணாம்னு சொல்லலை. லோ பட்ஜெட்டில் குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணுறதுக்கு நம்ம தமிழ்நாட்டிலே நிறைய இடம் இருக்குது. அதுலேயும் பர்டிகுலராக பொள்ளாச்சியில் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடியே கொண்டு வந்திருக்கேன். சரி. டேம்ல தண்ணி அதிகமா இருக்கு. அதனால என்ன சொல்ல தெரியுமா, நீங்க முன்னாடியே குளிச்சுட்டு துணி துவைக்கணும், துவைச்சிட்டு தண்ணி மேதண்ணி வந்து மேல வந்துருங்க. சரிங்க. டேம்ல வந்து 120 கொள்ளளவு, 119 ஆழியா டேம். அதனால வேக்கானமா குளிச்சுட்டு எவ்வளவு சீக்கிரம் வரணுமோ வந்துருங்க. வெளியூருக்கார் அதனால சொல்றேன். சரியா? சரிங்க, நன்றி. இப்போ அண்ணன் என்ன சொன்னாங்கன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆழியார் டேம் வந்து மொத்த கொள்ளளவு வந்து 120 அடியாம். இந்த 120 அடியும் வந்து முழுசாக தண்ணி வந்து ஃபுல்லாகிடுச்சு. அதுக்கு மேலே எப்போ வேணாலும் அந்த தண்ணி திறந்து விடலாம். அதனால் குளிக்க வந்த நீங்கள், வெளியூர்லேருந்து வந்த நீங்கள் ஆழம் தெரியாமல் உள்ளே போகாதீங்க. கரையிலே குளிங்க. கரையை குளிச்சதுக்கப்புறம் திடீர்னு தண்ணி திறந்து விடும்போது வேகம் அதிகமாக வரும்போது நீங்கள் டக்குன்னு ஓடி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இது இந்த இடத்துக்கு மட்டும் இல்லைங்க, எந்த ஆற்றுக்கு நீங்கள் போனாலும் சரிதான், முன்னெச்சரிக்கையாக குளிங்க. குற்றாலத்துக்கே போகிறீங்கன்னா குற்றாலத்தை குளிக்கும் போது பார்த்தீங்கன்னா திடீர்னு பெருவெல்லாம் வரும். அப்போ கவனமின்மையாக இருந்தீங்கன்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க. உங்களுக்கு ரெஸ்கியூ பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது கவனமாக குறிங்க. முதல்ல வந்து இந்த உங்கள் எந்த குரூப்பாக இருந்தாலும் எந்த குரூப்பாக வந்து துடுக்கா ஒரு பையன் இருப்பான், அவனை மெயினாக உதச்சி கரையிலே உட்காந்து குள்ள அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்னா அந்த பயனால தான் பிரச்சனை. ஆர்வ கோளாறு. அது என்ன பண்ணும், எனக்கு நீச்சல் தெரியும், நான் ஸ்விம்மிங்ல கடல்லே ஸ்விம்மிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து அங்கே போவோம். சரியான கோளாறு கொடுக்கும். என்ன வேகம் போகுதுங்கிறத நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வாங்க நான் காட்டுறோம். ஆனால் நம்ம அன்வர் பாய் குளிச்சிட்டாருனே. குளிச்சே போட்டியாச்சுங்க. குளிச்சு தள்ளி விடுங்க மறுபடி. தண்ணி திறந்து விடுவாங்கண்ணா. மாற்றிக்கிறோம் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. மக்களே இங்கே பாருங்க, உண்மையிலே மக்களே இங்கே பாருங்க, உண்மையிலே வேற லெவலில் இருக்குது. இந்த இடம்லாம் நீங்களாம் லைஃப்பில் பார்க்க வேண்டிய இடம். இங்கே பாருங்க, அந்த அருவி வர அழகே பெரிய பெரிய அழகாக இருக்குது. ஆனால் இதில் அவ்வளோ எந்த இடத்துல அழகு இருக்கோ அந்த இடத்துல அதிக ஆபத்தும் இருக்குது. இந்த மாதிரி தண்ணி திடீர்னு வந்து அந்த ஆழியார் டேமில் தண்ணி திறந்து விட்டுட்டாங்கன்னா அது வரக்கூடிய அளவு வந்து அதிகப்படியாக நீர் வெளியேறும். அப்படி வரும்போது நீங்கள் நாங்கள் சப்போஸ் இங்கே குளிக்காமல் நீங்கள் அங்கே போய் குளிச்சிங்கன்னா உங்களால் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, மாட்டிக்க வேண்டியது. நம்ம அந்த சுழலை பாருங்கள், எவ்வளோ பெரிய சுழல் பாருங்கள் இந்த இடத்துல. இது எல்லாமே ஃபுல்லாக பாறை. நீங்கள் இது ஃபுல்லாகவே பாறையாக இருக்கிறதுனால நீங்கள் சீக்கிரமாக உடையாறவும் முடியாது. நாங்களும் அதான் இங்கே கரையிலே தான் குளிக்க போகிறோம், அதுக்கு மேலே போக போகிறோம். குளிக்கிறேன் அங்கே பாருங்க, காலை தூக்குங்க. அதான் வேகமாக தள்ளிட்டு இருக்கு. இது பாருங்க, ஆமை குளிக்கிற மாதிரி. ஆமை குளிக்கல. இங்க பாருங்க, அதிகமாயிருச்சு அதுக்குள்ள. சீரியஸா அதிகமாயிருச்சுண்ணே. இங்க பாருங்கண்ணே, அதை சொல்லலாம் பாருங்க. முன்ன எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு பாருங்க. ஐயோ, மீன் வேற கிடைக்க செம்மையா கிடைக்கும். மீன் வேற சில்லுன்னு இருக்கு தண்ணி. இந்த மாதிரி வேகமா போற தண்ணியில இழுத்து நீந்தவும் முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால இந்த மாதிரி சேஃபா கரையிலே உட்காந்து குளிக்கிறது தான் சுத்தமா.
இருக்க தண்ணி அதிகமாகிட்டே வருது. எங்கள் கண்ணுக்கு நல்லாவே தெரியுது. நான் தான் உங்கள் பேல் செய்து இதை வந்து வாயிட்டு வைக்க தண்ணி அப்படித்தான். நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கவில்லை. அப்புறம் அப்புறம் பார்த்து போச்சு. இதை கேமரா கொஞ்சம் ஒன்று சொல்லுங்க. நல்லதா அண்ணா போன் வருது. கொண்டு வரும் கை நிறைய மீனா மாதிரி கிடைக்குதுப்பா மீன். அங்கே பத்தியா தண்ணி என்ன வேகம் வருது பத்தியா, செம்ம வேகம் வருது. பாறை வளர்ச்சிருந்தேன் எந்திரிக்க முடியல. எந்திரிச்சா வருது காலையில் வள வருது. மக்களே, எனக்கு பின்னாடி எவ்வளோ தண்ணி வருதுங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த தண்ணியெல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே வால்பாறையில் சிற்றாறு டேமு, நிறைய டேம் இருக்குது உங்களுக்கு தெரியும். கூழாங்கல் அருவி அப்படி நிறையா இருக்கும் உங்களுக்கு எல்லாமே. அந்த இதெல்லாம் தெரியும். அங்கேருந்து வால்பாறையிலேருந்து வரக்கூடிய தண்ணியானது நேராக ஆழியார் டேமுக்கு வந்து, ஆழியார் டேம்லேருந்து அப்படியே வந்து இந்த ஆறாவது இந்த பக்கம் பெருக்கி எடுத்து ஓடிட்டுருக்கு. அந்த தண்ணியில் தான் நம்ம இங்கே குளிச்சிருக்கோம். நம்ம அவ்வளோ தூரம் அங்கே போக முடியாதுங்கிறதுனால நம்ம ஆனமலையிலேருந்து அந்த ஆரம்புதூருக்கு வந்து ஆரம்புதூர் வழியாக உள்ளே வந்தோம்னா இந்த இடம் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் குளிக்கும் போது ரொம்ப கவனமாக குளிக்கணும். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, ஆழியார் டேமில் ஃபுல்லாக தண்ணி, அதோட கொள்ளளவு பார்த்தீங்கன்னா 120 அடி. அந்த 120 அடியும் நீர் ஃபுல்லாகிடுச்சுன்னா அவங்க எப்போ திறக்கிறாங்கன்னே யாராலையும் சொல்ல முடியாது. அதனால் வேகம், அதோட வேகம் வந்து ஆர்ப்பரித்து வரும் தண்ணி அப்படிங்கிறாங்க. ஆர்ப்பரித்து தண்ணி வந்துக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு திடீர்னு சொல்ல முடியாது. அதனால் நடுவில் போய் குளிக்காதீங்க, கரை ஓரமாக குளிங்க. இங்கேயே குளிச்சுட்டு இங்கேயே அப்படியே வந்துடுங்க அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை தான் பண்ணி இந்த ஊர் மக்கள்லாம் எங்களுக்கு எச்சரிக்கை பண்ணி தான் அனுப்பிச்சாங்க. அதே மாதிரி நாங்களும் இந்த இடத்துல நின்று குளித்தோம். இங்கேயே குளிச்சுட்டு வெளியில் வந்தோம். அதேமாதிரி நீங்களும் நாளைக்கு இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்தீங்கன்னா, ரொம்ப பெரிய ஆக்ஷன் ஹீரோன்னு நினச்சிக்கிட்டு அங்கே உள்ளெல்லாம் போய் குளிச்சிங்கன்னா, இந்த மாதிரி தண்ணி திடீர்னு வந்ததுன்னா உங்களை காப்பாற்றிக்க முடியாது. யாராலையும் உங்களை காப்பாற்ற முடியாது. கவனமாக குளிங்க. இந்த மாதிரி சுற்றுலா வந்தால் கவனமாக இருங்க. உங்களை நம்பி தான் உங்கள் வீட்டில் பெற்றோர்கள்லாம் இருப்பாங்க. அவங்கள கவனத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் கவனமாக குளிக்கணும். நண்பரோட வர்றது முக்கியம் இல்லை. இங்கே வந்து பார்த்தா இங்கே என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எங்கே பார்த்தாலும் ஒரு பீர் பாட்டிலு, சிக்கனு, மட்டனு எல்லாம் சமைச்சு இங்கேயே சாப்பிடுங்க, இதெல்லாம் பண்ணுங்க. ஆனால் அதை செஞ்சுட்டு இந்த மாதிரி இடத்துலலாம் தண்ணியில் குளிச்சிங்கன்னா, தண்ணியில் குளிக்கும்பொழுது உண்மையிலே சொல்கிறேன், உங்கள் போதை உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு கூட தெரியாது. அப்படியே நீங்கள் தூக்கம் வரும், அப்படியே தண்ணியில் தூங்குவீங்க, அப்படியே தண்ணி அடிச்சுக்கிட்டு போயிடும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. உங்கள் வாழ்க்கை அவ்வளோதான், கேள்விக்குறி. அதனால் கவனமாக இருங்க. இந்த மாதிரி தண்ணிலாம் சுற்றுலா வரும்பொழுது கவனமாக இருக்கணும். பெற்றோர்களும் அதேமாதிரி குழந்தைங்களை கவனமாக கையில் பிடிச்சிக்கிட்டு தான் இந்த இடத்துக்குலாம் வரணும். தண்ணியோட வேகம் வந்து படு பயங்கர வேகமாக வந்துக்கிட்டு இருக்கு. இது ஃபுல்லாகவே பாறை தான். இந்த பாறையில், ஆனால் இது ஃபுல்லாகவே மூலிகை தண்ணி. இதெல்லாம் உண்மையிலே சொல்லப்போனால் இது எல்லாமே மூலிகை தண்ணி தான். இது இங்கே இந்த ஆற்றோட அடுத்த கரையை பாருங்கள், உங்களுக்கு தெரியுதுங்களா? தெரியும்னு நினைக்கிறேன். சாயங்கால நேரம் ஆச்சுன்னா இங்கெல்லாம் யானைகள் வந்து தண்ணி குடிக்கிற இடமா இதெல்லாம். இங்கெல்லாம் வந்து யானை வந்து தண்ணி குடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் சாயங்கால நேரங்களில் இங்கே அதிகமாக ரொம்ப நேரம்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க ஊர் மக்கள். அதனால் நாங்கள் முடிஞ்சாலும் இப்போ எங்களுக்கு கரெக்டாக வந்து மணி பார்த்திங்கன்னா மணி 12 மணிக்கு வந்தோம். காலைல 11 மணிக்கு வந்தோம். 1 மணி நேரம் நல்லா குளிச்சுட்டு அப்படியே கிளம்பி. இப்போ நீங்கள் இந்த இடத்த பார்க்குறீங்க, இவ்வளோ அமைதியாக தண்ணி போகிற மாதிரி தானே இருக்குது. ஆனால் அதோ பாருங்கள், அந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த இடத்துல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆழம் இருக்கான் ஊர் மக்கள் சொல்லிட்டு போகிறாங்க. அதனால் எங்கே போனாலுமே ஆறு, குளம், கடல், எங்கே தண்ணியில் இறங்கினாலும் கவனத்தோடு குளிங்க. இன்பம் முக்கியம்தான், அதிலே துன்பமாக மாற்றிடாதீங்க. பாருங்கள், அவன் தூக்கிட்டு போகிறான் டிரைவரு. குறித்த தூக்கம் தான் வரும், இல்லை சொல்ல. அவன் டிரைவர் தூக்கிட்டு போகிறான், அது வேறு. மக்களே, 2 கிலோமீட்டர்னு அங்கேருந்து வரத்துக்குள்ளே டங்கு வர வந்து போச்சு. வெயில் வேறு பயங்கரமாக இருக்குது. ஆனால் அந்த வெயிலுக்கு குளிச்சதில் ரொம்ப சுகமாக இருந்துச்சு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. வீடியோ பார்க்குற உங்களுக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா நீங்கள் கிளம்பி வர வேண்டிய ஒரே இடம்
பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆரம்புதூர் தான் நீங்கள் வரணும். இந்த ஆரோட பேர் எனக்கு தெரியாதுங்க. நான் இங்கே வரும்போது ஒருத்தர்கிட்ட விசாரித்தேன். இந்த மாதிரி வந்து சினிமா ஷூட்டிங்லாம் பண்ணாங்களே, அது எந்த இடம்னு விசாரிக்கும் போது அவங்க சொன்னது இந்த இடம் ஒன்று, வின்னர் ஃபால்ஸ்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடம் ஒன்று அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இந்த ஆறை பற்றி தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் எனக்கும் கொஞ்சம் சொல்லுங்கள், மக்களுக்கும் தெரிவிங்க. பொள்ளாச்சி பகுதியில் இருக்கவங்க அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த ஆறை பற்றி எனக்கு பேர் ஐடியா இல்லைங்க. இதை வர்றதுக்கு, இது கேட்டு வர்றதுக்குள்ளே போதும் ஆச்சு. ஒவ்வொரு இடத்துலையும் வரும்போதெல்லாம் இந்த படத்தில் இங்கே எடுத்தாங்க, இந்த படம் இங்கே எடுத்தாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாள் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த இடத்துல நம்ம பார்த்ததில் எனக்கு ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. யாரெல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமோ நீங்கள் எல்லோரும் இங்கே வந்து தாராளமாக பார்க்கலாம். அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருங்க, எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அவன் வருவான், இவன் வருவான், அந்த பிரச்சனை பண்ணுவான், இந்த பிரச்சனை, எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபேமிலியோடு அழகாக வாங்க, அழகாக இந்த இடத்துக்கு போங்க, நிம்மதியாக குளிங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் குளிங்க, குளிச்சுட்டு நிம்மதியாக ஃபேமிலி அடிச்சுட்டு வீட்டுக்கு போங்க. அவ்வளோ அருமையான இடம், ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான இடங்க, சூப்பரான இடம். நீங்கள் வந்து பாருங்கள். பாய் பாய். அதுக்கு மேலே கவிதை போகுது. கரெக்டாக காலி நடுவில் போடுறீங்க. அது கையில் இருக்கிறதான் தெரியுது.